வணக்கம் லைவ் சென்னை.com வியூவர்ஸ். சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் 2ஆம் கட்ட திட்டத்தில் வருவாயை பெருக்கவும், பயணிகளின் வசதியை அதிகரிக்கவும் 37 இடங்களில் பிரம்மாண்டமான வணிக வளாகங்கள் மற்றும் அலுவலக கட்டிடங்கள் கட்டப்பட உள்ளன. இது குறித்த விரிவான தகவல்களை இந்த செய்தி தொகுப்பில் பார்ப்போம். இந்த திட்டமானது போக்குவரத்து சார்ந்த வளர்ச்சி என்ற அடிப்படையில் செயல்படுத்தப்படுகிறது. இதனுடைய மொத்த பரப்பளவு சுமார் 73.4 லட்சம் சதுரடி நிலப்பரப்பில் வணிக மேம்பாட்டு பணிகள் நடைபெற உள்ளன. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்னவென்றால், மெட்ரோ டிக்கெட் வருவாய் மட்டுமின்றி கடைகள் மற்றும் அலுவலக வாடகை மூலம் கூடுதல் வருமானம் ஈட்டுவது. மேலும் முதல் கட்டத்தில் நிலையங்களுக்கு உள்ளே மட்டுமே கடைகள் இருந்தன. ஆனால் 2ஆம் கட்டத்தில் நிலையங்களுக்கு வெளியேயும் அருகிலுள்ள காலி இடங்களிலும் பிரத்யேக வணிக வளாகங்கள் அமைய உள்ளன. வணிக வளாகங்கள் அமைய உள்ள சில முக்கிய இடங்கள்: மயிலாப்பூர் கச்சேரி சாலை, கபாலீஸ்வரர் கோவில் அருகே 4 அடுக்கு மாடி வணிக வளாகம் மெட்ரோ நிலையத்துடன் இணைக்கப்படும். அடுத்ததாக ஆலந்தூர், 7 அடுக்கு மாடி கொண்ட பிரம்மாண்ட ஐடி பூங்கா மற்றும் சில்லறை விற்பனை வளாகம். மந்தைவெளி பகுதி, பேருந்து முனையம் மற்றும் மெட்ரோ நிலையம் இணைந்த ஒருங்கிணைந்த வணிக மையம் அமைய உள்ளன. போட் கிளப் பகுதி, 4 அடுக்கு மாடி கொண்ட தனி பயன்பாட்டு வணிக கட்டிடம் கட்டப்பட உள்ளது. ஐடி காரிடர் பகுதி, சோழிங்கநல்லூர், துறைப்பாக்கம், கருப்பாக்கம் மற்றும் பெருங்குடி ஆகிய இடங்களில் அலுவலகம் மற்றும் வணிக இடங்கள் அமைய உள்ளன. மேலும் பிற இடங்கள் வடபழனி, திருமங்கலம், நந்தனம், ஆழ்வார்பேட்டை, அயனாவரம் மற்றும் மாதவரம். மேலும் பல வணிக வளாகங்கள் சுரங்கப்பாதைகள் அல்லது நடை மேம்பாலங்கள் மூலம் நேரடியாக மெட்ரோ நிலையங்களுடன் இணைக்கப்படும். இதனால் பயணிகள் வெயிலிலோ மழையிலோ நனையாமல் நேரடியாக ஷாப்பிங் செய்யவோ அல்லது அலுவலகம் செல்லவோ முடியும். வணிக வளாகங்களுக்கு வரும் வாடிக்கையாளர்களுக்காகவும் மெட்ரோ பயணிகளுக்காகவும் பிரத்யேகமாக மல்டிலெவர் கார் பார்க்கிங் வசதிகளும் பல இடங்களில் திட்டமிடப்பட்டுள்ளன. இந்த திட்டத்தின் முதற்கட்டமாக மந்தைவெளி, வடபழனி மற்றும் ஆலந்தூர் ஆகிய இடங்களில் இதற்கான கட்டுமான பணிகள் விரைவில் தொடங்கப்பட உள்ளன. இந்த வணிக மையங்கள் அமைவதன் மூலம் மெட்ரோ நிலையங்களை சுற்றியுள்ள பகுதிகளில் பொருளாதார வளர்ச்சி ஏற்படுவதோடு பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் ஒரே இடத்தில் கிடைக்க வழிவகை செய்யப்படும்.